16வது ശ്ലോകം. ധനുഹു വിസ്ഫൂർജയൻ, ധനുഹു വിസ്ഫൂർജയൻ ദിവ്യം ദിശതാം ഗേദം ഉദ്വഹൻ, ദിശതാം ഗേദം ഉദ്വഹൻ. ധനോർവിസ്ഫൂർജയൻ ദിവ്യം ദിശതാം ഗേദമുദ്വഹൻ. അസ്ത്ര ഔഗം, അസ്ത്രൗഗം വ്യദമത് ബാണൈഹി ഗന ആനീകം ഇവ അനിലഃ. അസ്ത്രൗഗം വ്യദമത് ബാണൈർ ഗനാനീകമിവാനില. ധനോർവിസ്ഫൂർജയൻ ദിവ്യം ദിശതാം ഗേദമുദ്വഹൻ. അസ്ത്രൗഗം വ്യദമത് ബാണൈർ ഗനാനീകമിവാനില. ഗന ആനീകം ഇവ അനിലഃ. അസ്ത്രൗഗം വ്യദമത് ബാണൈർ ഗനാനീകമിവാനില. നമ്മൾ இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை இதுல பார்த்தோம். துருவனோடு சங்கநாதம் காதுல கேட்ட யட்சர்கள் ஆயுதங்களை கையில தூக்கிண்டு ஓடிண்டு வந்தா, மகாரதனான துருவன் தனக்கு நேர பாஞ்சு வர யட்சர்களையெல்லாம் அஸ்திரங்கள் தொடுத்து விட்டு அவளை ஆச்சரியப்படுத்தினார். சத்ருவாயிட்டாக்கும் துருவன் வந்திருக்கார் அப்படின்னா கூடியும் துருவனோடு அந்த வீரசூர பராக்கிரமத்தை பார்த்து யட்சர்கள் எல்லாம் துருவனை മനസ്സില അഭിനന്ദനം പണിന, ചിലവാ വായ്വിട്ടേ അഭിനന്ദിച്ച. പാദസ്പർശം കൊണ്ട പാമ്പു മാതിരി കോപത്തോടുകൂടി അവ ധ്രുവനോട് നേരെ അസ്ത്രങ്ങളെ മഴ മാതിരി വർഷിച്ച. 1,30,000 യക്ഷ സൈനികர்கள் ഒരു சேர വാള്, വേല്, ശൂലം, மழு, கயறு, ஒலக்கை இப்படி இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் உபயோகிச்சு துருவன் கிட்ட போராட்டம் நடத்தினா. யட்ச சைன்யத்தோடு சரமாரியான வருஷங்களால துருவன் வந்த அந்த தேரும் சாரதியும் எல்லாம் கண்ணுக்கு காணாம எடுத்து ஆயுதங்கள் துருவனை மூடிடுத்து. இதை பார்த்த சித்தர்கள் வானத்துல நின்று சத்தமா அச்சச்சோ அச்சச்சோ அப்படின்னு சொல்லறதுக்கு ஆரம்பிச்சா. யட்சர்கள் எல்லாம் துருவனை தோக்கடிச்சாச்சு அப்படின்னு நினைச்சுண்டு அட்டாட்டகாசம் பண்ணி சிரிச்சுட்டு இருந்த நேரத்துல இந்த யட்சர்களோடு குஷிய கெடுக்கிற மாதிரி துருவனோடு ரதம் அந்த ஆயுதங்களோடு நடுவிலேந்து உயர்ந்து வந்தது. பனிமலையில சூரியன் உதிச்சானா பனி காணாம போயிடுங்கிற மாதிரி துருவன் வெளியில வரத்த அந்த ஆயுதங்கள் ஒன்றும் அங்க எல்லாம் கீழே தடபடான்னு விழுந்தெடுத்து. இത്രയുമാக்கும் നമ്മൾ இதுவரைக்கும் பார்த்தோம். இனி சொல்லப்படுறது திவ்யம், திவ்யமான தனுஹு வில்லில ഞാൻ വലിച്ചു വലിച്ചു വിടർത്ത விஸ்பூர்ஜயன் பெரிய இடிநாதம் மாதிரி இருக்கிற சத்தம் உண்டாக்கிண்டு திஷதாம் துருவன் கிட்ட துவேஷத்தோடு கூடிட்டு சண்டை கூடுற யட்சர்களுக்கு, யாதுதானவர்களாயிருக்கிற யட்ச ரட்சசுகளுக்கு கேதம் சந்தோஷம் இல்லாம பண்ணிண்டு சங்கடத்தை ஜாஸ்தி பண்ணிண்டு உத்வஹன் നമ്മ അവൾക്ക് ഒരു ടെൻഷനെ ഉണ്ടാക്കിണ്ട്. കൊന്നവനിതാ എന്തിരുന്ന് വന്നിരിക്കാൻ, ഒന്നും സംഭവിക്കാമ എന്തിരുന്ന് വന്നിരിക്കാൻ அப்படின்னு அவள்லாம் நினைச்சு சங்கடப்பட்டா. அப்படி
சங்கடப்பட்டு நிற்கிற அந்த யட்சசுகளை யட்சர்களை கன ஆனீகம் மேகக்கூட்டங்களை அனிலஹா இவா காத்து அப்படிங்கிற மாதிரி அஸ்திர ஔகம் யட்சர்களோடு அஸ்திர கூட்டத்தை பானைகி துருவனோடு பானங்களால வியதமது தட்டி தற்பிச்சார் துருவன். மழமேக கூட்டங்கள் ரொம்ப நிற்கிற இடத்துல காத்து ஃபோல்ஸா அடிக்கிறத மேக கூட்டங்கள் சின்னாபின்னமாயிட்டு தட்டி தரிச்சு நகர்ந்து போற மாதிரி யட்சர்களோடு அஸ்திர கூட்டத்தை துருவராஜா தன்னோட கையில இருக்கிற பானங்களால தட்டி தரிப்பிச்சார். யட்சர்களோடு அஸ்திரங்களால துருவனை ஒன்றும் செய்யறதுக்கு சாதிக்கலை அப்படின்னு அர்த்தம். அவ எல்லாம் அதிசயத்தோடு கூடிட்டு துருவனோடு வீரசூர பராக்கிரமங்களை பார்த்துட்டு இருக்கா. பகவான் 36,000 வருஷம் துருவனுக்கு ஆயுள் கொடுத்திருக்காரே, அப்படியாக்குமானா துருவனை கொல்லறதுக்கு ஆரால சாதிக்கும்? துருவகுமாரனுக்கு அவளோட அஸ்திரங்களால ஆபத்து வரத்துக்கான ஒரு சாத்தியதை அப்படிங்கிறது கிடையாது. பதினேழாவது ஸ்லோகம். தஸ்ய தே சாப நிர்முக்தாக பித்வா வர்மாணி ரட்சசாம் காயான் ஆவி விஷுஹு திக்மா கிரீன் அசனயஹ யதா தஸ்ய தே சாப நிர்முக்தா பித்வா வர்மாணி ரட்சசா காயானாவி விஷுஸ்திக்மா கிரீனசனயோ யதா. துருவகுமாரன் யட்சர்களோடு மேல சரமாரியாயிட்டு அம்பு தொடுத்தார். யட்சர்களெல்லாம் பயந்தா. தஸ்யா துருவனோடு சாப நிர்முக்தாக வில்லிலேந்து, சாபம் ஜனன வில்லு, வில்லிலேந்து தொடுத்து விடப்பட்ட திக்மாகா அம்புகள், ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற அம்புகள், தே அந்த யட்சர்களோடு, ரட்சசாம் அந்த யட்சர்களோடு, வர்மாணி கவஜங்களை எல்லாம் பித்வா கீறி முறிச்சுண்டு, காயான் யட்ச சரீரங்களை முறிச்சுண்டு, ஆவி விஷுகு உள்ள பாஞ்சு தரச்சுது. ஏது மாதிரி அப்படின்னு சொல்லப்படுறது, இந்திரன் பர்வதங்களோடு ரெக்கைய வஜ்ராயுதத்தாலே அக்குமே அரிஞ்சு போட்டு பர்வதங்களுக்கு பறக்க முடியாம பண்ணினது. வஜ்ராயுதத்தை தடையறதுக்கு எந்த ஒரு ஆயுதத்துக்கும் சாதிக்காது. அதே மாதிரி அசனயஹா கிரீன் யதா, இடிமின்னல் பர்வதங்களை எப்படியாக்குமோ பிளர்க்கிறது, அதே மாதிரி துருவனோடு ஷார்ப்பா இருக்கிற பானங்கள் யட்ச சரீரங்களில தரச்சுது, வஜ்ராயுதம் மாதிரி தரச்சுது. அவ போட்டிருந்த போர் சட்டைகளை முறிச்சுண்டு சரீரத்துல ஆஞ்சு பதிச்சுது. வஜ்ராயுதம் மாதிரி இருக்கிற இடிமின்னல் மாதிரி தொலைஞ்சு கயறித்து துருவகுமாரனோடு அந்த சரம் அவளோடு மேல இந்திரனோடு வஜ்ராயுத பிரயோகமாக்கும் இடிமின்னல் அப்படிங்கிறது. பதினெட்டாவது ஸ்லோகம். பல்லைஹி சம்சித்யமானானாம் சிரோபிஹி சாருகுண்டலைஹி ஊருபிஹி ஹேம தாலாபைஹி ஹேமதாலாபைஹி
தோர்பிகி வலய வல்குபிகி பல்லை சம்சிந்தியமானானாம் சிரோபிச்சாரு குண்டலை ஊருபீர் ஹேமதாலாபைர் தோர்பீர் வலய வல்குபீம். பத்தொன்பதாவது ஸ்லோகம். ஹார கேயூர மகுடைஹி உஷ்ணீஷைஹி ச மகாதனைஹி ஆஸ்த்ருதாஹ தாஹ ரணபுவஹ ரேஜுஹு வீர மனோகராஹ. ஹாரகேயூர மகுடைருஷ்ணீஷைச்ச மகாதனை ஆஸ்த்ருதாஸ்தாரணபுவா ரேஜுர்வீர மனோகராஹ. 18, 19 ஸ்லோகங்களை நம்ம இங்க பார்த்தோம். ஒரு சில இடத்துல சந்தர்ப்பங்களில் இப்படி 2-3 ஸ்லோகங்களை ഒരു சேர பார்த்தாதான் അതിനോട് അർത്ഥத்துக்கு ഒരു പൂർണ്ണത വരും. അതിനാലിയാക്കും இப்படி ചേർത്തിനത്. 19வது ശ്ലോകം, അതേമാതിരി 20வது ശ്ലോകം, 18வது ശ്ലോகம், அதேமாதிரி 19வது ஸ்லோகம் அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 18வது ஸ்லோகம் 19வது ஸ்லோகத்துல கடைசி லைன்ல இருக்கிற ரணபுவஹா அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். ரணபுவஹா யுத்த பூமி அப்படிங்கிறது ரேஜுஹு ரொம்ப பிரைட்டா ஜொலிச்சு நின்னுது. வீர மனோகராகா வீரர்களுக்கு யுத்தம் செய்யறவாளுக்கு யுத்தம் செய்யறதுக்கு ஆசைப்படுறவாளுக்கு மனசுல சந்தோஷத்தை உண்டாக்குறதாயிட்டு அந்த யுத்த பூமி எப்படி ஜொலிச்சு நின்னுது. எதனாலையெல்லாம் ஆக்கும் அந்த யுத்த பூமி வீரர்களுக்கு ரொம்ப பிரியமானதா இருந்தது அப்படிங்கிறத சொல்லப்படுறது. யுத்த பூமியில யுத்த வீரர்களுக்கு குஷி உண்டாக்குற விஷயங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. 18, 19 ஸ்லோகங்கள் வழியா அதை ஆக்கும் நம்ம இங்க பார்க்கிறோம். மனசை குஷிப்படுத்துற யுத்த பூமியில இருக்கிற அந்த நிகழ்வுகள் பல்லைகி அர்த்த சந்திரனோடு ஷேப்பில் இருக்கிற ஈட்டி மாதிரி இருக்கிற ஆயுதங்களால சம் நன்னாயிட்டு சித்தியமானானாம் வெட்டி முறிச்சு கீழே போட்டிருக்கிற சிரோபிகி சிரசுகள், அந்த சிரசில இருக்கிற முகத்தில இருக்கிற குண்டலைகி கர்ணாபரணங்கள், கீழே யுத்த பூமியில தலையில்லாம சரீரம் கடந்து உருளறது, சரீரத்திலிருந்து வேறுபட்டு தலை கடந்து உருளறது, அந்த தலையில கம்மல் இப்படி ஜொலிச்சு நிற்கிறது. இதெல்லாம் வீரர்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப குஷியாக்கும். அந்த சிரசு அழகான குண்டலங்களால அலங்காரம் பண்ணப்பட்டதாக்கும். அதை பார்க்கிற யுத்த வீரர்களுக்கு குஷி உண்டாகிறது. உயிர் இருக்கிற மாதிரி சிரசுதா கிடக்கு. அந்த சிரசிலேந்து நல்ல சூடு ரத்தம் இப்படி ஒழுகிறது. யுத்த வீரர்களுக்கு சோரைய பார்க்கறது மனசுல ஜாஸ்தியான ஆஹ்லாதத்தை உண்டாக்கும். ஹேமதால தாலாபைகி ஹேமதாலாபைகி சொர்ணத்தால இருக்கிற பனமரம் மாதிரி இருக்கிற அழகான ஊருபிகி தொடைகள் அந்த யுத்த பூமியில கிடக்கு. சரீரத்திலிருந்து தொடைகள் இப்படி வேறுபட்டு கிடக்கு. அந்த தொடைகளை பார்க்கறதுக்கு பனமரம் மாதிரி இருக்கு, சொர்ண கலர்ல இருக்கிற பனமரம் மாதிரி. வலய வல்குபிகி அங்கதம் கேயூரம் கங்கணம் வளகள் இப்படி எல்லாம் போட்டு இருக்கிற ஜொலிக்கிற
ஆபரணங்கள் போட்டு ஜொலிக்கிறவாளாக்கும் அந்த யுத்த பூமியில. அசையாம கிடக்கா. தோர்பிகி யுத்த வீரர்களோட கைகள் அப்படிங்கிறது, அந்த கைகள்ல நிறைய அலங்காரம் எல்லாம் இருக்கு. அங்கதம், கேயூரம், கங்கணம், வளகள் எல்லாம் அவா போட்டு இருக்கா. சர்வ அலங்கார விபூஷண சகிதமாக்கும் யுத்த வீரர்கள் போர் சட்டையெல்லாம் அணிஞ்சுண்டு யுத்த களத்துக்கு வருவா. அலங்காரமாயிட்டு யுத்த பூமி இப்படி வீரர்களுக்கு காட்சி அளித்தது. 19வது ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் நம்ம இங்க பார்க்கிறோம். மகாதனைகி, இவ்வளோவாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வேல்யூ இருக்கிற ஹார கேயூரமகுடைகி, முத்துமாலகள், கிரீடங்கள், தோள்வளகள். கேயூரம் ஜனனா தோள்வளகள். உஷ்ணீஷைகி, நல்ல வேல்யூபிளா இருக்கிற பட்டால உண்டாக்கின தலப்பாகைகள். இதெல்லாமும் எல்லாம் அந்த யுத்த பூமியில ஆஸ்திருதாகா சின்னி சதறி கிடக்கு. தாகா அந்த ரணபுவஹா ரணபூமிகள். வீர மனோகராகா, வீரர்களோட மனச அட்ராக்ட் பண்ண கூடின மாதிரி இருந்தது. ரோஜுகு திளங்கி நின்னது. 19வது ஸ்லோகத்துல ரணபுவஹா வீர மனோகராகா ரேஜுகு, இதெல்லாம் 18வது ஸ்லோகத்திலையும் மிங்கிள் பண்ணி அக்கு நம்ம இங்க இந்த 18, 19 ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்பதான் அதோட அர்த்தம் பூர்ணமாகும். 20வது ஸ்லோகம். ஹதாவசிஷ்டா இதரேரணாதிராத் ரட்சோகணா க்ஷத்ரியவர்யசாயகே பிராயோ விவ்ருக்னாவயவா விதுத்ருவோர்மிருகேந்திர விக்ரீடிதயூதபா இவ. ஹத அவசிஷ்டாஹ இதரே ரண அதிராத் ரட்சோகணாஹ க்ஷத்ரியவர்யசாயகைஹ பிராயः விவ்ருக்ன அவயவாः விதுத்ருவுः மிருக இந்திர விக்ரீடித யூதபா இவ. ஹதாவசிஷ்டா இதரேரணாதிராத் ரட்சோகணா க்ஷத்ரியவர்யசாயகே பிராயோ விவ்ருக்னாவயவா விதுத்ருவோர்மிருகேந்திர விக்ரீடிதயூதபா இவ. ஹத அவசிஷ்டாக, துருவனோடு ஆக்கிரமணத்தால இறந்து போகாம மிச்சம் மீதி வந்த சரீரங்களோடு கூடின யட்சர்கள். சிலவாளுக்கு கையில்லை, சிலவாளுக்கு கால் இல்லை, சிலவாளுக்கு காதில்லை, சிலவாளுக்கு கண்ணில்லை, சிலவாளுக்கு சரீரத்திலேருந்து அந்த தலை இப்படி வேறிட்டு கிடக்கு. இருந்தா கூட அதுல ஜீவனோடு துடிப்பு இருக்கு. இப்படி இருக்கிற யட்சர்கள் க்ஷத்ரியவர்யா, க்ஷத்ரிய சிரஷ்டனான துருவனோடு சாயகைஹி ஆயுதங்களால பிராயஹா மேக்சிமம் 1,30,000 படர்களில் மேக்சிமம் எல்லாருக்கும் நிறைய டேமேஜஸ் உண்டாயிடுத்து. விவ்ருக்ன அவயவாகா, விவ்ருக்னன் அப்படின்னாக்கா நம்ம கட் பண்ணின அவயவங்களோடு கூடினவா, நம்ம முறிச்ச அவயவங்களோடு கூடின யட்சர்கள் எல்லாரும். இத்தரே ஜீவன் மிச்சம் வந்திருக்கே, மிச்சம் இருக்கிற ஜீவன் கிடைச்சா போரும்னு நினைச்சு இனி இந்த ஜீவனை களையறதுக்கு ரெடி இல்லை. கை போயாச்சு, கால் போயாச்சு, சரீரத்துல பல அவயவங்கள் போயாச்சு, நிறைய யட்சர்கள் இறந்து போயாச்சு. மிச்சம் இருக்கிற நம்மளா அது தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டவா எல்லாரும். ரட்சோகணாக யட்ச ரட்சசுகள் ரணாதிராத் யுத்த பூமியிலேந்து விதுத்ருவுஹு வெளியில ஓட்டம் கொடுத்தா.
ஏது மாதிரியாக்கும் அவ ஓடினா அப்படின்னு சொல்லப்படுறது. மிருக இந்திரன் அப்படிங்கிறது சிங்கமாக்குமே. சிங்கத்துக்கிட்ட விக்ரீடிதா விளையாடினானா ஜெயிக்க முடியாது. சிங்கத்துக்கிட்ட விளையாடிட்டு ஜெயிக்க முடியாம ஆனக்கூட்டங்கள் ஓடி போற மாதிரி. யூதவாஹா இவா ஆனக்கூட்டங்கள் இப்படி சிங்கராஜா கிட்ட தோத்துட்டு ஓடுற மாதிரி. சிங்கராஜாவை பார்த்து ஆனக்கூட்டங்கள் ஓடுற மாதிரி துருவராஜாவை பார்த்து பயந்து எச்ச கூட்டங்கள் எச்சர்கள் அத்தனை பேரும் யுத்த பூமியை விட்டு ஓடிப்போனா. சரமாரி ஆயிட்டு துருவராஜா எச்சர்களோடு மேல அம்புகளை எய்தார். அந்த அம்புகள் தரைச்சு செலவாளோடு கவசங்கள் எல்லாம் ரெண்டா பொளர்ந்து கிழ விழுந்தது. சரீர அவயவங்கள் முறிஞ்சது. துருவன் அர்த்த சந்திராகிருதி இருக்கிற பல்லம் அப்படிங்கிற பேர் இருக்கிற ஆயுதத்தை உபயோகிச்சு எச்ச சைன்யத்தை நன்னா துவம்சிச்சார். துருவனோடு ஆயுத பிரயோகத்தால எச்ச சைனிகர்களோடு கர்ணபூஷணங்களோடு கூடின சிரசும் சொர்ணதாலம் மாதிரி இருக்கிற தொடகளும் கேயூரம் முத்துமாலை வலயம் இதால அலங்காரம் பண்ணப்பட்ட கைகளும் தலப்பாவு கிரீடம் இதெல்லாம் தெறிச்சு போன சிரசோடு கூடிட்டும் அந்த வீரர்கள் அந்த பூமியில விழுந்தா. துருவன்கிட்ட எதிரிட்டு போராடி நிக்கிறதுக்கு சாதிக்காது அப்படின்னு தெரிஞ்ச மிச்சம் இருக்கிறவா எல்லாம் சிம்ஹத்துக்கிட்ட எதிரிட்ட ஆன மாதிரி ஜீவனும் கொண்டு ஓடிப்போனா.